ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 18/8/2022 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி: நீங்கள் எங்கு செல்லும் பயணிகள்? நீங்கள் எங்கு செல்லும் பயணிகள்? இரண்டாவது கேள்வி: மற்றவர்களுக்கு புரிய வைப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? மற்றவர்களுக்கு புரிய வைப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? மூன்றாவது கேள்வி: எதை பண்டிதர்கள் வித்வான்கள் கூட புரிய வைக்க முடியாது? எதை பண்டிதர்கள் வித்வான்கள் கூட புரிய வைக்க முடியாது? நான்காவது கேள்வி: எப்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள்? எப்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள்? அஞ்சாவது கேள்வி: கடைசியில் மனிதர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? கடைசியில் மனிதர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? Fill in the blanks. வயதான தாய்மார்களுக்கு டேஷ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். வயதான தாய்மார்கள் அல்லது வயதான பாட்டிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பாபா சொல்றார் வயதான தாய்மார்களுக்கு டேஷ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இரண்டாவது, டேஷ் இந்த பாரதத்திற்கு டேஷ் கொடுக்க வேண்டும். டேஷ் இந்த பாரதத்திற்கு டேஷ் கொடுக்க வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா, பாபா நான் உங்களுடைய டேஷ் உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார். பாபா நான் உங்களுடைய டேஷ் உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார். நாலாவது, அனைவரும் டேஷ் ஆகும் அளவிற்கு பரீட்சையில் தேர்ச்சி அடைய முடியாது. பரீட்சையில் தேர்ச்சி அடைய முடியாது. அஞ்சாவது, தூய்மையான ஆத்மாதான் டேஷ். ஆறாவது, டேஷ் அனுபவம் செய்தால் கலங்கமற்றவராகவும் டேஷ் அனுபவம் செய்தால் கலங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள்.
கலங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, நீங்கள் எங்கு செல்லும் பயணிகள்? வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் அல்லது சாந்திதாமும் தந்தையனுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய பயணிகள். இரண்டாவது கேள்வி, மற்றவர்களுக்கு புரிய வைப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? ஆரோக்கியம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், குஷி கிடைக்கும். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா, மற்றவர்களுக்கு புரிய வைப்பதனால் குஷி அதிகரிக்கும், ஆரோக்கியமானவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. மூணாவது கேள்வி, எதை பண்டிதர்கள் வித்வான்கள் கூட புரிய வைக்க முடியாது? பாபா சொல்றார், 2 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். ஆஸ்தியை எப்படி அடைந்தோம், எப்படி இழந்தோம், இதுதான் சக்கரத்தின் ரகசியம். இதை வித்வான் பண்டிதர்கள் கூட புரிய வைக்க முடியாது. நான்காவது, எப்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள்? பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. பாபா சொல், விஜய் ஆத்மா எப்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள்னா அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, எந்த விதமான விஷயம் வந்தாலும், அதாவது எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் நான் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவில் இருந்தால் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பேன். கவலையற்ற மகாராஜாவாக இருப்பதுக்கு பாபா என்ன சொல்லிட்டாரு, எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தாலும் நான் வெற்றி அடைந்த ஆத்மா, நான் விஜய் ஆத்மா, இந்த நினைவு இருந்தாலே போதும், கவலையற்ற மகாராஜாவாக இருப்பேன். அஞ்சாவது கேள்வி, கடைசியில் மனிதர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? பாபா சொல்றார், என்ன பதில் சொல்றாருன்னா, கடைசியில் மனிதர்கள் நாம் வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம், உண்மையான வாழ்க்கை என்றால் இவர்கள் வாழும் வாழ்க்கைதான் என்று புரிந்து கொள்வார்கள். fill in the blanks. வயதான தாய்மார்களுக்கு டேஷ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். வயதான தாய்மார்கள் நாம் பாபாவின் பெயர் புகழ் அடைய செய்ய வேண்டும். பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்தணும், புகழடைய செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். டேஷ் இந்த பாரதத்திற்கு டேஷ் கொடுக்க வேண்டும். டேஷ் இந்த பாரதத்திற்கு டேஷ் கொடுக்க வேண்டும். மனம் சொல் செயலால் இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சுகம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, பாபா நான் உங்களுடைய டேஷ் உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார். பாபா என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய எதிர்கால பலனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார். நான்காவது, அனைவரும் டேஷ் ஆகும் அளவிற்கு பரீட்சையில் தேர்ச்சி அடைய முடியாது. பாதி சொல்லக்கூடாது, வெறியும் சம்பூர்ணம் சொல்லல பாபா. அனைவரும் 16 கலை சம்பூர்ணமாகும் அளவிற்கு பரீட்சையில் தேர்ச்சி அடைய முடியாது. அஞ்சாவது, தூய்மையான ஆத்மாதான் டேஷ். தூய்மையான ஆத்மாதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது. டேஷ் அனுபவம் செய்தால் கலங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள்.
மகிழ்ச்சியின் நிழல் மூலம் குளிர்ச்சி தன்மையை அனுபவம் செய்தால் கலங்கரமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.